இங்க ரெண்டு பொண்ணுங்க பியூட்டி பார்லர் ஓபன் பண்றதுக்காக ஷாப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு தன்னோட காலை ஒரு ஸ்டெப்பா வச்சு பாயிண்ட மார்க் பண்ணிட்டு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப்பா வச்சு ஒரு பாயிண்ட மார்க் பண்ணிருப்பா. இப்ப அந்த பாயிண்ட் சரியா இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு நேரா இருக்க மேல இருக்க வால்ல மார்க் பண்றாங்க. ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னா, பக்கத்துல பேங்க் இருக்கு, அந்த பேங்க்ல இருக்க லாக்கர்ல இருக்க எல்லா திங்ஸையுமே கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு மாஸ்டர் பிளான போட்டுட்டு அதுக்குண்டான வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மேல இருக்க வால்ல கரெக்டா பாம்ப செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இருக்க சர்ச்சில் கரெக்டா 12 மணி ஆனதும் பெல் அடிக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்களுமே பெல் அடிக்கிற சமயத்துல அந்த பாம்பை வெடிக்க வச்சனால அங்க இருக்க யாருக்குமே சந்தேகம் வரல. அப்படியே இப்ப தான் ட்ரக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி மேல இருக்க வாலையுமே ஓட்ட போட்டு அந்த லாக்கர் ரூமுக்குள்ளேயுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டிங் மிஷினை பயன்படுத்தி லாக்கரோட டோர் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி அதுல இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த ப்ராசஸ் பண்ண ரொம்ப நேரம் ஆகிறனால ஒருத்தரை மட்டும் உள்ள விட்டுட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே சாப்பிடறதுக்காக வெளியில போறாங்க. அப்ப இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பேங்கோட மேனேஜருமே வந்துடுறாரு. அவரை பார்த்துன்னு இவங்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரு பேங்குக்குள்ள போயிட்டு சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இவங்களுமே அந்த லாக்கர்ல இருக்க எல்லா நகையும் மூட்டை கட்டிட்டு யாருக்குமே சந்தேகம் வராதபடி ஒரு ஆட்டோல எல்லா மூட்டையும் ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட் டைம்ல இவங்க எல்லாமே அடிச்சு நகையை பங்கு போட்டு பிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா போலீஸுமே அந்த இடத்துல பயங்கரமா அந்த கொள்ளையை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல 2 கமெண்ட் பண்ணுங்க.